பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து வருவோம். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஓசியா சாப்டர் 11 verse 3. நான் எப்பிராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, வனாந்திரத்திலும் உங்களை நடத்துகிற ஒருவர் உண்டு. வனாந்திர பாதையில் உங்களை நடத்துகிற ஒருவர் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அது என்ன? உங்கள் கையை பிடித்து நடக்க பழக்குகிற தேவன். நம்ம கையை கர்த்தர் பிடித்து, உங்கள் கையை கர்த்தர் பிடித்து நடத்துகிற தேவன். நடத்தப்படுகிற இடம் வனாந்திரம்தான். எப்பிராயிமை கர்த்தர் நடத்துகிற இடம் வனாந்திரம்தான். இப்போ நம்ம சுற்றிலும் இருக்கிற வனாந்திரத்தை பார்க்கக்கூடாது. இந்த காலை வேளையில் உங்களோட கூட கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் இந்த சூழ்நிலையை, சுற்றி இருக்கிற வனாந்திரத்தை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகிறீங்களே, பலவீனப்படுறீங்களே, அதைரியப்படுறீங்களே, அதை நீங்கள் பார்க்கவே கூடாது. நம்மை அந்த பாதையில் கைப்பிடித்து நடத்துகிறார்ல, அவரை பாருங்கள். ஒரு குழந்தைய கைப்பிடித்து நடத்துவது போல கர்த்தர் உங்களை நடத்துகிற தேவன். வனாந்திரத்தில் கையை பிடித்து, அதனால தான் கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம், திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். நம்முடைய வலதுகையை அவர் பிடிச்சி அவருடைய வலதுகரத்தினால தாங்கி நடத்துகிறார்ல வனாந்திரத்தில். அந்த கையை மாத்திரம் கெட்டியாக பிடிச்சிட்டு நடத்தி கொண்டு செல்லுகிற அப்பாவை மாத்திரம் பார்த்துட்டு சுற்றில் இருக்கிற வனாந்திரத்தை பார்க்காதீங்க. ஏன்னா அவர் நடத்துகிறார்ல, கைப்பிடிச்சி நடத்தும்போது சில வேளைகளில் ரொம்ப நடக்க முடியாமல் உங்கள் கால்கள் தள்ளாடும்போது அவர் தூக்கி தோல் மேலேயும் வச்சுப்பார். கொஞ்சம் தூரம் கழித்து மறுபடியும் இறக்கி விட்டு உங்களை கைப்பிடித்து நடத்துவார். இது எல்லாம் அவருடைய கையில் இருக்குது. நீங்கள் என்ன செய்யணுன்னா, அந்த தேவனை மாத்திரமே பார்த்துட்டு வரணும், அவர் முகத்தை மாத்திரமே பார்த்துட்டு வரணும். அப்படி நடந்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வனாந்திரம் சோர்வாகவே தெரியாது. உங்கள் சூழ்நிலை, உங்கள் பிரச்சனை, உங்கள் வேதனை உங்களை அணுகவே முடியாது. அதன் ஊடாக நம்ம போவோம். ஆனால் நடத்தி கொண்டு செல்லுகிற தேவன் நம்மை சரியாய் நடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார். இப்படி தான் பரிசுத்தவான்கள் எல்லாரும் கர்த்தருடைய கரத்தை, அந்த கையை பற்றி பிடித்து கொண்டு அவங்க நடந்தாங்க. வனாந்திரத்தை பார்த்து அவங்க சோர்ந்து போகலை. பேதுரு அப்போஸ்தலராய் மாறுவதற்கு முன்பதாக சூழ்நிலையை பார்த்து பார்த்து அவர் சோர்ந்து போவார். இயேசு தண்ணீர்களின் மீது நடந்து வரும் பொழுது, ஆண்டவரே நீரே ஆனாலும் தான் கேட்டார். ஆண்டவரும் சொன்னார், ஆம் நான் தான்ப்பா, வா வா நடந்து வா, கட்டளை கொடுத்தார், வா. ஆனால் அந்த காலை தண்ணியில் வச்சு நடக்கும்போது பழக்குவிக்கிற கர்த்தரை பார்க்காம அந்த காற்று பலமாய் அடிக்கிறத, அந்த சூழ்நிலையை பார்த்த உடனே அவர் கீழே அமிழ்ந்து போனார். ஆனால் அந்த கரம் பார்த்தீங்களா, அமிழ்ந்து போகும்போது விடலை. அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாயின்ட்டு அவர் அங்கே முழுக வைக்கல, மறுபடியும் தூக்கிட்டார். இதான் அப்பாவுடைய கரம், இதான் நம்ம தேவனுடைய கரம். அந்த கரத்தை மாத்திரம் நல்லா பிடித்து கொள்ளுங்கள். அந்த கரத்தில் ஹோல்டு பண்ணி நீங்கள் விட்டுறாதீங்க. அந்த கரம் நம்மளை விடவே விடாது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். வலது கையை பிடிச்சிருக்கிற தேவன் நம்முடைய ஓட்டம் முடிகிற வரைக்கும் உங்கள் கையை பிடிச்சி தான் இருப்பார். அது வியாதியாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கரம் பற்றி நடத்துகிற தேவன், அந்த தேவன் கரத்தை விடவே மாட்டார். ஆனால் நம்ம தான் வனாந்திரத்தை பார்க்கும்போது, சூழ்நிலையை பார்க்கும்போது அதைரியப்பட்டு அந்த கரத்தை விட்டுருவோம். விட்டுறாதீங்க. வனாந்திரத்தை பார்க்காதீங்க. வனாந்திரத்தில் தான் நம்மளை நடக்க பழக்குவார். நம்முடைய தேவன் தகப்பன் பிள்ளை உறவல்லவா. நம்ம பிள்ளையை நம்ம கீழேயே நடந்தால் கால் வலிக்குமேன்னு சொல்லி தோல்லையே நம்ம போட்டு வைக்க முடியாதுல்ல. அந்த பிள்ளை 2 வயசு 3 வயசு 4 வயசு ஆகுது, நடக்க தானே செய்யணும், பழக்க தானே செய்யணும். அப்போ தானே அந்த பிள்ளை வளரும். அதே போல் நம்ம அப்பாவும் நம்மளை நடத்துவித்து பழக்குவித்து நமக்கு ஜெயத்தை தருகிற தேவன். ஒருபோது வனாந்திரத்தில் சோர்ந்து போயிடாதீங்க. வனாந்திரத்தில் சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்களுடைய பிரச்சனைகளை பார்க்காதீங்க. நடத்துகிற தேவனை மாத்திரமே பாருங்கள். அவர் உண்டு, அவர் உண்டு,
அவர் உண்டு. இந்த காலவெளியிலும் அவர் உங்களிடத்தில் நிச்சயமாய் உண்டு. பயப்படாமல் கலங்காமல் அந்த கரம் பிடித்து அவர் உங்களை நடத்துவார். ஓட்டத்தையும் ஜெயமாய் ஓட அவர் பலன் தருவார். ஜெபிப்போமா? பிதாவே, உங்கள் கரத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, வனாந்தர பாதை கடினம் என்று சொல்லி யாரெல்லாம் அழுகையோடு கண்ணீரோடு ஆண்டவரே சூழ்நிலையே சொல்லி சொல்லி தங்களையே குற்றப்படுத்தி, தங்கள் பிரச்சனைகளையே பெரிதுபடுத்தி, தங்கள் நெருக்கத்தையே சொல்லி அமிழ்ந்து போகிறவர்களை உம்முடைய கரம் இந்த காலவெளியிலே தூக்குவதாக. நீர் எப்பிராயிமை நீர் கைப்பிடித்து நடக்க பழக்குகிற தேவன். அந்த பழக்குவிக்கிற உங்கள் கரத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்தோடைய முகங்கள் வெட்கப்படவில்லை ஆண்டவரே, அவைகள் பிரகாசமடைந்தன. உம்முடைய பிள்ளைகளுடைய முகங்கள் இந்த காலவெளியில் பிரகாசத்தோடு கூட உம்மை நோக்கி பார்த்து அவர்கள் தைரியமாய் நடத்துவிக்கிற தேவன், கைவிடாமல் நடத்துகிறபடியால் உமக்கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை யாரெல்லாம் இந்த காலவெளியில் கேட்டாங்களோ உடைய முகங்கள் எல்லாம் நடத்துகிறவர் உண்மையே பார்க்கத்தக்கதாக, அந்த கண்கள் உண்மையே பார்க்கத்தக்கதாக அவருடைய கண்களை நீர் ஆயத்தப்படுத்தும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தரை பார்க்கக்கூடிய பலனை அவரே உங்களுக்கு தருவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.